அருமையான வேலையிலும் ஒரு விலையேற் பெற்ற சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுசாய் கேளுங்கள். நாம் திருவிருந்து எடுக்க போகிறோம். இந்த திருவிருந்தை குறித்து நாம் தியானித்து விட்டு நாம் திருவிருந்து அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நாம் பானம் பண்ணுவோம். இதற்கு ஆதாரமாக வசனத்தை எடுப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். திருவிருந்து ஆராதனை நாம் எப்படி எடுக்க வேண்டும்? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, தாம் காட்டிக் கொடுக்க போகிற அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, காட்டிக் கொடுக்க போகிற அன்று ராத்திரியிலே, நல்லா கவனிங்க, இயேசு காட்டிக் கொடுக்க போகிறார். காட்டி கொடுக்கும் போது காட்டி கொடுக்கப்படுகிறார். ஏன் காட்டி கொடுக்க முடிந்தது? இயேசுவை ஏன் காட்டி கொடுக்க முடிந்தது? அதுக்கு அவர் வழிவகை செய்கிறாரு. ஆமா, உன்னை கூட காட்டி கொடுக்க பிசாசு துடிக்கிறான். ஆமா, இயேசுக்கு 12 சீசர்கள் இருந்தாங்க. அதுல ஒரு சீசன் பேர் யூதாசு. அவன் துடிக்கிறான். இயேசுவை காட்டி கொடுக்கணும் துடிச்சிருந்துக்கிறான். 3 வருஷம் இருந்துக்கிறான் அவன். இயேசு 33 வருஷம் இந்த உலகத்துல இருந்தாரு. எப்படியாவது இயேசுவை காட்டி கொடுத்தணும். உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில், உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெஜிக்கிற சிங்கம் போல வகை தேடுறானா. எதுக்கு? காட்டி கொடுத்து உன்னை கொண்டு போய் சிலுவையில் அறியறதுக்கு. ஆனால் காட்டி கொடுக்கவே முடியலங்க இயேசுவை. என்ன ரகசியம் தெரியுமாங்க? இதை நம்ம திருவிருந்து எடுக்க போகிறோம் கொஞ்ச நேரத்தில். இந்த திருவிருந்து ஆராதனையில் பங்கு கொள்றீங்களா எல்லா கிறிஸ்தவர்களும்? உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். நீங்கள் காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் காட்டி கொடுக்கப்பட்டார். ஏன் இயேசுவை காட்டி கொடுத்தாங்க தெரியுமா? எப்படி காட்டி கொடுக்க முடிஞ்சது தெரியுமா? இயேசு பிதாவாகிய தேவன் எமை போய் கைவிடுறதுக்கு இடம் கொடுத்துட்டார். அதான் மேட்ரு. பிதாவாகிய தேவன் இயேசுவை எமை பொய்து கைவிட்டார். அப்போதான் அவரை காட்டி கொடுக்க முடிஞ்சது. ஆமாம், இயேசு சிலுவைக்கு, பிதாவாகிய தேவன் இயேசு சிலுவைக்கு போக பலவந்தம் மாட்டார். இயேசு ஜெபம் மாட்டார். அந்த வசனத்தை எடுத்து நம்ம நேரம் இல்லை. மத்தேயு 26, 27 படிக்கிறோம். அப்போ பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆயினும் ஏன் சித்தல்லன்ட்டார். அது மாதிரி 3 முறை ஜெபம் மாட்டார். பிதாவாகிய தேவனுக்கு எது சொன்னாலும் பிதா காண்கிறது அதையே நாமே செய்கிறேன்னு சொல்லி பிதா எது சொன்னாலும் அதுக்கு கீழ்ப்பஞ்சிருந்தார். 33 வருஷமா, குறிப்பாக 3 வருஷம் ஊழியத்தில் பிதா சொல்றதுக்கெல்லாம் இயேசு கீழ்ப்பஞ்சிட்டே இருந்தாருங்க. பிதா என்ன சொல்லுவாரு? பரலோக பிதா ஜீவ வார்த்தை தான் சொல்லுவாரு. என் பிதா ஜீவனுடையவரா, யோவான் 5:26 ஜீவனுக்கு அடுத்த காரியங்களை தான் பேசுறாருங்க. நன்மத்தையும் அறியத்தக்க காரியத்தை பிதா பேசவே மாட்டார். ஏதேன் தோற்ற தேவநாயகத்தின், அந்த பிதாவாகிய தேவநாயகத்தின் ஆதாம் ஏவாளுக்கு என்ன சொன்னாரு? தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை பறிக்காத புஷிக்காது சொன்னவர் அவர் தானே. பறிக்காத புஷிக்காதுன்னு சொன்னாரு. இப்போ பரலோக பிதா மத்திய மார்க் லூக்கா யோவானில் பிதாவாகிய தேவன் ஜீவனுள்ள பிதா இயேசுக்கு ஜீவனுள்ள காரியத்தையே சொல்றாரு. இயேசு அதை அப்படியே கேட்டு அப்படியே செய்கிறார். பிசாசெல்லாம் ஓடுது. சாபம் நீங்குது, ஆசீர்வாதம் வருது, தரித்திரம் நீங்கி ஐஸ்வர்யம், தரித்திரக்கு சுவிசேஷம், குட்டுக்கண்ணை திறக்குது, செவிட்டுக்காது திறக்குது, குஷ்ரோகி சுஸ்தமாகறான், முடவன் நடக்கிறான், கட்சியில் செத்து போனவன் கூட உயிரோடு ஏற்றான். ஏன்னா அவர் ஜீவனுள்ள பிதா. ஜீவ வார்த்தையே சொல்றார். தேவி நீதி தூய்த்தல், என் பிதா ஜீவனுடையவராக இருக்கிறது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அந்த ஜீவன்ல தேவி நீதி தூது. இயேசுக்கு சாமட்ட வாக்கு தத்துவம் ஏகுது. அதையே சொல்லிங்கிறாரு இயேசுக்கு. அந்த 3 வருஷமா பிதாவாகிய தேவன் எதை சொல்றாரோ அதை தான் இயேசு செஞ்சுட்டே இருந்தாரு. ஆமா, நம்ம என்ன பண்றது தெரியுமா? அப்படியே நெகட்டிவ்ல செய்யறோம். நீங்கள் உங்கள் பிதாவாகி பிசாசானவனால் உண்டானவர்கள்.
பிசாசு என்ன சொல்றான் ஆதாம் ஏவாளுக்கு, வா 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 வா, அந்த ஜீவ வச்சதுக்கல்ல நீ எதுக்கு, நான் சொல்ற கனியை சாப்பிடு, நன்மை தேம கனியை பரி புஷி, இதே சொல்லிங்கிறான். அந்த ஏவாள்லேருந்து இன்னைக்கு வரையும் அதாங்க சொல்றான். நீங்களும் இன்னைக்கு வரையும் அதை தான் செய்றீங்க. நன்மை விட்டா தேம, தேம விட்டா நன்மை, தேம ஷாகவே ஷாவாய். நன்மார்க்கம் துன்மார்க்கம், அதில் பகை கசப்பு வைராகியம் கோபம் சண்டை ஷாகவே செத்துங்கிறீங்க நீங்கள். அதில் தான் வியாதி வருது, அதில் தான் பிரச்சனை வருது, அதில் தான் அசுத்தாயி வருது, அதில் தான் மரணமே வருது, அதில் தான் பாதாளமே இருக்குது. எப்படிங்கிறான் பாரு மனுஷன். ஏன் கெட்டு போகிறான்னு தெரிந்தாப்பா? அதான் என் செய்தி கேட்கணும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நம்ம திருவிருந்துக்காக இந்த வசனம் எடுத்துக்கிறோம். இப்போது ஒன்று குறையத்தில் நம்ம திருவிருந்து எடுக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். பவுல் சொல்றாரு, என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே. எப்படி காட்டி கொடுக்கப்பட்டாரு இயேசு? எப்படி காட்டி கொடுக்க முடிஞ்சு? பிதாவாகிய தேவனே இமை பொய்து கைவிட்டுறாரு. போ இயேசு, நன்மத்தையும் அறியத்தக்க கனியை ஏத்துக்கோ, பாவமாக்கிக்கோ. 2 கொரிந்தியர் 5, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவனே கிறிஸ்து நமக்காக சாபமானார். அக்கிரமக்கால் ஒரு நம்முடைய அக்கிரமத்தை ஏற்றுக்கிட்டா இருப்பாரு. அப்போதாங்க காட்டி கொடுக்க முடிஞ்சிச்சு இயேசுவை. அது வரைக்கும் என்ன டக்கரைச்சாலும் அவரை காட்டி கொடுக்க முடியாது. இப்போ நீ உன்னை காட்டி கொடுத்து பிசாசு ஒன்று உன் வீட்டில் திடீர்னு சமாதானம் சந்தோஷம் சுகம் நீ காட்டி கொடுக்குற மாதிரி வாழ்க்கை வாழாத. அதுக்கு தான் இப்போ நம்ம திருவிருந்து ஆராதனை எடுக்க போகிறோம். இன்னும் கொண்டாயத்தில் எடுக்க போகிறோம். அப்பத்தையும் திராட்சம் பானம் பண்ண போகிறோம். எதுக்கு பானம் பண்ணுறது தெரியுமா? காட்டி கொடுக்குற ஒரு வாழ்க்கையை வாழாத. அதை தாங்க பவுல் சொல்கிறாரு. படி 1 கொரிந்தியர், திருப்பி கேட்காத, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம் படி. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, காட்டி கொடுக்கப்படுகிற அன்று ராத்திரியிலே, அதான் மேட்ரு. இப்போ ஆமா, ஏவால காட்டி கொடுத்துட்டான் பிசாசு. இங்க யூதாஸ் வரான் இயேசு காட்டி கொடுக்கறதுக்கு. இவரு ஜீவன் லேகிறாரு. 3 ஜீவ விச்சத்துக்கு நீ தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய் கூடாம ஜீவ விச்சத்துக்கு நீ கொடுத்தா உன்னை கூட காட்டி கொடுக்க முடியாது. உன்னை காட்டி கொடுத்தாதான் உன்னை கொண்டு போய் சிலுவில் அறிய முடியும். சாபமாக முடியும், பாவமாக முடியும், தரித்திரமாக முடியும், வியாதி ஆக முடியும். புரியுதாம்மா? அதனால என் செய்தி கேட்க நீ பாக்கியசாலி. எப்போ பார்த்தாலும் நன்மை தன்மை வச்சுக்கிட்டு கவலை. இயேசு கவலைப்படாதேன்னாரு. இயேசு சோர்ந்து போகாத. சோர்ந்து போனா கவலைப்பட்டா பயந்தா நீ நன்மை தன்மையில் வந்துட்ட. சூப்பராக காட்டி குத்து உள்ளே பிசாத்தியன்னா வியாதி தான் அவனுக்கு. ஆற்று லங்ஸ் பிபி சுகர் எத்தனைக்குது. மனநிலை சம்மந்தமான டிப்ரெஷனு. புரியுதாம்மா? அப்போ நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்குன்னாலே பிசாத்து காட்டி அசுத்தாவி காட்டி குத்திச்சுன்னேன். உடனே உடம்பு கெட்டு போகுது, சளி பிடிக்குது, ஜுரம் பிடிக்குது, ஏதோ ஒரு வியாதி வந்து பாரு. ஏசு இப்போ சிலுவையில் அறையும் போது எல்லா வியாதி ஏற்றுக்கினாரு. சளி, ஜுரம், பிபி, சுகரு, டிப்ரெஷனு, மனநிலை சம்மந்தமானது, ஹார்ட்டு சம்மந்தமானது, லங்ஸு சம்மந்தமானது, கிட்னி சம்மந்தமானது, கண்ணு கூடு செவி எல்லா வியாதி வந்து 1 குறைய 40 அடி அடிச்சாங்களாம். அந்த 39 அடி எதுனா 39 வகையான வியாதி வெரைட்டிஸ்க்கு தான் சரி மனுஷனுக்கு. அதில் ஏகப்பட்ட வியாதி. கொரோனா, எய்ட்ஸ் முதற்கொண்டு கேன்சர் வியாதி, என்னென்ன வியாதி, அத்தனை வியாதி அந்த 39 பிரிவிலுக்கு தான் வியாதி. டாக்டருங்க சொல்கிறாங்களாம்மா 39 அந்த மாதிரி எல்லா வியாதியும் வந்து மிச்சமா காட்டி கொடுக்கப்பட்டதுமே. எப்போ காட்டி கொடுக்க முடிஞ்சுது? நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்ளும் போது, நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொள்ளும் போது, நம்முடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அப்போது காட்டி கொடுத்துட்றாங்க இயேசுவை. அதான் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, அன்றல இந்த வேர்ட், காட்டி கொடுக்கப்படுகிற அன்று ராத்திரியிலே. நீ பிறந்த நாள்லேருந்து எத்தனை ராத்திரி கடந்து வந்துக்கிற?
ஒவ்வொரு ராத்திரி பிசாசு வந்து பார்க்குறான் அவனை காட்டி கொடுக்கறதுக்கு. நீ நல்லா நன்மை தீமறியத்தக்க கனிகளை போய் நன்மார்க்கம் துன்மார்க்கம் நல்லவா கெட்டவா ஜீவ மார்க்கமே இல்லை உனக்கு. ஏசு ஏற்று ஞானம் திருவந்தெல்லாம் கூட பங்கெடுத்துட்ட. ஆனால் ஜோயேஜ் லைஃப் ஜீவ வார்த்தை தேவன் தனக்கு உலகத்து கொடுக்காமே. மாமியார் செல்ல, மாமனார் செல்ல, நாத்தனா செல்ல, ஊர் செல்ல, அரசியல்வாதி சரியில்லை, பேர் விசுவாசி, ஊழிக்காரு, நன்மை தேமை, நன்மார்க்கு இதெல்லாம் மண்டைக்குள்ளே வச்சுன்னு உட்காந்து பத்துங்கிற ராத்திரியில் பிசாசு காட்டி கொடுப்பானா? காட்டி கொடுக்க மாட்டான். காட்டி கொடுத்து எத்தனை முறை திருவந்தாரால் பங்கு விட்டா கட்சியில் பார்த்தா வியாதி வருமா தத்திரம் அசுத்தாவியாக தான் இது வாழ்க்கை. அதுக்கு எதுக்கு திருவந்து எடுக்கிற நீ? அபாத்திரமாக போஜனமானம் பண்ணக்கூடாதான், பாத்திரமாக இந்த திருவிருந்தில் பங்கு எடுக்கணுமா? புரியுதாம்மா? அப்போ இது ஏன் எழுதுகிறார் பவுலா? நீ உன் வாழ்க்கை காட்டி கொடுக்கப்படக்கூடாது பிசாசால. நீ கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும் தான் இந்த திருவிருந்து நம்ம எடுக்கிறோம். அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமா அந்த அந்த ஜீவன்ல தேவ நீதிட்டு உயிர்த்ததில் கொடுக்கணும். ஆமாம், பிசாசம் மரணத்தை வெள்ளி வியாதியிலிருந்து பாவத்திலிருந்து கண்களிச்சு எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து வியாதியும் சாபத்தை மரணத்தை தரித்து கொடுத்ததுக்காக நீ இந்த திருவந்தாரால பங்கெடுக்கக்கூடாது. இப்போ நம்ம திருவிருந்து எடுக்க போகிறோம் இன்னும் நேரத்தில். அப்போது காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அன்ற இந்த உங்கள் வாழ்க்கையை காட்டி கொடுக்குற வாழ்க்கையை இருக்கக்கூடாதுன்னு சொல்ல அந்த திருவிருந்த நியமத்தை வேதத்தில் எழுதி வச்சுக்கிறார். இது பாரு, இந்த திருவிருந்த நியமத்தை ஏன் பைபிள் எழுதி வச்சுக்கிறாருன்னா நீ காட்டி கொடுக்கப்படக்கூடாது. எப்போ காட்டி கொடுக்கப்படுவ? ஏவாள் மாதிரி தேவடைய வார்த்தையை மீறி நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புஷிக்கனாலே காட்டி கொடுக்கப்பட்டுருவான். பிசாசு நல்ல சுலபமாக காட்டி கொடுத்துருவான். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுட்டிங்கிறான். கட்சியில் பார்த்தா உலகம் ஃபுல்லாக வகை கெர்ஜிக்கிற சிங்கம் பாரு. சிங்கம் என்ன பண்ணுது? ஜேகர்பி சேனலில் போய் பார்க்குறிய, அனிமல் சேனலில் சிங்கம் என்ன பண்ணுது? காட்டு சும்மா வைக்குது, ஓடி 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 என்ன பண்ணுது? கைதியை கடிக்குது, குதிரையை கடிக்குதான், ஓட்டகை செவிங்கி யானையை கடிக்குது, எருமையை கடிக்குது, ஓடி ஓடி கடிக்குதா இல்லையா? ஏன் கடிக்குது அது? அது காட்டில், ஆப்பிரிக்கா காட்டில், பூலோகத்தில் இந்த கெஜ்ஜிக்கிற பிசாசு ஓடி ஓடி வியாதி கொடுக்குது, சாபத்தை கொடுக்குது. நன்மத்தையும் அறியத்தக்க கடி புஷிக்குனால வகை கட்சிச்சாமா பிசாசுக்கு. இப்போ இயேசுக்கு காட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ வகை கட்சிச்சு. இப்போ சிங்கம் கட்சி கொதற மாதிரி இயேசு சிலுவில் அடிக்கப்படுறாரு. ஏன் காட்டி கொடுக்க முடிஞ்சிச்சு? இயேசுவ நன்மத்தையும் அறியத்தக்க கனியை ஏற்றுக்கிறாரு. நன்மத்தையும் அறியத்தக்க கனியை தான் பிதாவாகி தேவன் கட்டப் இமை பொய்து கைவிட்டுறார். பிதாவாகி தேவன் கவனி. ஆமாம், ஏதேன் தோட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி மனுஷரை உண்டாக்கி அவர்கள் ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி தோட்டத்தில் ஜீவ வச்சத்திலே வைக்கணும். அது வரைக்கும் ஆதாமும் ஏவாளும் பிதாவோடு கனெக்ஷன் இருந்துகிட்டே கைவிடாமே இருந்தாங்க. ஆனால் ஒரு சித்த சுயாதீனம் கொடுத்தாங்க. தோட்டத்தின் நடுவில் அந்த நன்மத்தையும் அறியத்தக்க அந்த கனியை தொடும்போது பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாம் ஏவாளுக்கும் அங்கே கட்டை போச்சு இணைப்பு. ஏன்னா பிசாசோடு இணைகிறாங்க பாருங்க. பிசாசு வார்த்தை கேட்டு நன்மத்தையும் அறியத்தக்க கனி புஷித்தாக்கா யாரோடு இணைகிறா? பிசாசோடு. பிசாசுனா உடம்பெல்லாம் பிசாசு உச்சந்தது உள்ளங்காலும் வியாதி. நன்மத்தையும் அறியத்தக்க அந்த கனியை புஷாகவே ஷாவாய் அந்த கனியை தொடாத பறிக்காத புஷிக்காதுன்னு சொன்னாரா இல்லையா? இப்போ இயேசு சிலுவையில் உனக்காக பிதாவாகிய தேவன் இயேசு இமை பொய்து கைவிட்டுட்டாரு. இவர் அவரை கைவிடுறாரு. இயேசு பிதாவை கைவிட, பிதா இயேசு கைவிட அங்கே யூதாசு காட்டி கொடுக்குறான் பாரு. புஜிஷா புரியலையா? இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்த நீ 24 மணி நேரம் 24/7 24 மணி நேரம் வாரத்தில் 7 நாளும் வருஷத்தில் 365 நாளும் பிதாவோடு கூட இணைப்பாவே இருக்கணும். நீ இங்கே பாரு, பிதாவோடு இணைப்பா. ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய் கூடாமல் ஜீவரத்தம் கொடுத்தாதான் பிதாவாகிய தேவனு நீ கரெக்டாக ஸ்ட்ராங்காக இணைப்பு. ஒரு பையன் உன்னை காட்டி கொடுக்க, ஒரு பிசாசு உன்னை ஒரு திருடம் திருறது கொண்டது ஆக்கி திருப்பி இருக்குமா வருமா வரும் பிசாசு காட்டி கொடுக்கணுமா? எத்தனை பேர் ரவுண்டு கட்டின்னு வந்தாலும் ஒன்று ஒன்றுமே பண்ண முடியாது விஷயமா. ஏசு அப்படி இருந்தாரா இல்லையா? மத்திய மார்க்கில் கூட சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்? என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது, யோவான் 5:26. என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கு. ஆவியானது ஜீவனுடையவர் தான், நன்மத்தையுமே கிடையாது. ஏசுனாரு. ஏசு நன்மத்தையும் அறியத்தக்கூடியது. அந்த ஜீவன்ல தேவி நீதிட்டு உடித்தது இருக்குது. மரணமே இல்லை, பாவத்தின் சம்பளம் மரணமே இல்லை ஜீவ வச்சதுக்கு நீல.
அதுல இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனும், அந்த ஜீவ ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு ஒரு ஆள் பாய்க்கூடாம குத்தா இருப்பாரு. அது வரைக்கும் அவரை யாரும் காட்டி கொடுக்கலாமா? ஒன்றுமா, உன் பக்கத்தில் 1000 பேர் வீழ்ந்தாலும், உன் பக்கத்தில் 10000 பேர் வீழ்ந்தாலும் அது உன்னை. அப்போ 1000-10000 ஜனங்களுக்கு ஜீவ ரத்தத்தையே கொடுக்கணும். தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து குத்து ஒரு ஆள் பாய்க்கூடாம இந்த பிசாசுக்கு வகையே கிடைக்கல. ஏன்னா உலகத்தையே அன்பு கொடுறாரு. ஆதாம் வந்து என்ன அன்பு ஜீவ தேவ நீதி உலகம் கொடுக்குறாரு. நல்லவன் கட்ட ஓய்ந்த தாதே பணக்கார அரசியல் தலைவர் எல்லாரும் கொடுக்குறாரு. பாரபட்சம் இல்லை. நீ என்ன பண்ற? ஆமா, மாசம் திருவிருந்தில் பங்கு. இப்போ திருவிருந்து எடுக்க போறப்போ திருவிருந்து எடுத்துட்டு என்ன பண்ற? திருப்பி போய் நன்மத்தை மாதிரி பிசாசு வகை கட்சி திருப்பி வியாதி, சாபம், பாவம், மரணமாகவே இருக்குது வாழ்க்கை. புரியுதா? அதுதான் சொல்றது. திருவிருந்துனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த செய்தி 100 கிறிஸ்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் குறைந்தது ஒரு 100 பேருக்காக உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். ஷேர் பண்ணுங்க. ஆமாம், குறைந்தது 100 பேர். அப்போது திருவிருந்து ஏற்றுட்ட பிறகு, ஞானஸ்தானம் ஏற்றுட்ட பிறகு நீ நன்மத்தையும் அறியத்தக்க வாழ்க்கை வாழக்கூடாது. நீ பாவத்துக்கு மறித்து விட்டாய், தேவி நீதிக்கு பெயர்த்து விட்டாய். திருவிருந்து ஏற்றுட்ட பிறகு அவருடைய அப்பத்தையும் திராட்சரசம் நானே அப்பம், அவர் ஜீவ ரத்தம் திராட்சரசம். இப்போ திருவிருந்து எடுக்க போகிறோம். இப்போ ஏற்றுட்ட பிறகு ஜீவ ரத்தத்திலே இருக்கணும். எந்த சோதனை காற்றடிக்கட்டும், புயல் அடிக்கட்டும், உலகமே கூட எதிர்த்து வரட்டும், நீ ஜீவ ரத்தத்தில் தான் இருக்கணும். அதை தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம் வந்து முழு உலகத்தை செலுத்தினாதான் இந்த திருவிருந்து ஏற்றதுக்கே ஒரு அர்த்தம். பிரியமானவர்களே, என்னதான் வருஷ கணக்கில் மாதம் எல்லா திருச்சபை போதகர்களும் திருவிருந்து ஆராதனை நடத்துறாங்க. அப்போ திராட்சம் குத்துறாங்க. ஆனால் திருப்பி போய் நன்மத்தையுமே வாழுது. உடனே பிசாசு காடி கொடுக்க ஒரு வருஷம் இப்போ கட்சி வந்துட்டோம். வினா டிசம்பர், நீ தேதி என்ன? 5ஆம் தேதி. இப்போ நன்மத்தேம பிசாசு வகை அவன் திருடிக்கணும் கொண்டு நினைக்கிறான். சமாதானம், சந்தோஷம், சுகம், பல் எல்லாத்தையும் திட்டிடுவான். அப்புறம் அழிப்பான், அப்புறம் கொல்லுவான். இப்படி இருக்கக்கூடாது. திருவிருந்தாக்கா அப்படியே மழை போகிற காரியமாக இருந்தால் கூட சரி, தேவி நீதி இயேசு தேவனுக்கு உன் மனைவி பிள்ளை ஆதாம் குத்துப்பாரு, உன் பிரச்சனை வெயில்பட்ட படி போல் நீங்கள் பண்ணிக்காதம்மா. இயேசு அப்படி வந்தாரா இல்லையா? அதனால தான் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசாமி எடுத்து திருவிருந்தில் பங்குத்திட்ட பிறகு நீ நன்மத்தையும் அறியத்தக்க கனியை தொடவே கூடாது. நன்மார்க்கும் துன்மார்க்கும் அதில் கண்கள் இச்சமா சுய நீதி அநீதியெல்லாம் இருக்குது. அதில் பாவத்தை அதை போய் டச் பண்ணிட்டீங்கனாக்கா நீ எத்தனை முறை திருவிருந்து ஏற்றாலும் அதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ 100க்கு 100 ஜீவ வச்சதுக்கல்லே இருக்கலாமா? அதில் எல்லாமே இருக்குதியா. நீ இச்சைக்கப்படத்தக்க சகலம் இருக்குது. என்ன வேணும் உனக்கு? வீடு, மன, தோப்பு, தோல்வு, கனவு, மனைவி எல்லாம் இயேசுக்குள் சூழல் இல்லாத இயேசுக்கு ஆமாண்ட வாக்கு தத்துவமே இருக்குது. ஜீவ வச்சதுக்கு இல்லை. அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு இடைவிடாமல் கொடுக்க, எக்காலும் சோர்ந்து போகாமல் கொடுக்க. அசுத்தாவியால் பசுத்தாவி எங்களை விடுதலை. திருவிருந்தில் பசுத்தாவி வரும். ஆமாம், நன்மத்தை மாதிரி அசுத்தாவி தான் வரும். அவன் திடீர்னு கொண்டு ஆயிடுச்சுன்னு தான் இருப்பான். தேவையா அவனுக்கு? அதுதான் கிறிஸ்துக்குள்ளே இரு. அந்த கிறிஸ்து வெத்து கிறிஸ்து கிடையாது. இயேசுக்கு சாப்பிட்டு பரலோகமே கிடையாது. வானது சகல அதிகாரங்குது. ஜீவக்கண்டு, ஜீவகாது, ஜீவாற்று, ஜீவலங்சி, ஜீவ கிட்னி, ஜீவசர, ஜீவசத, ஜீவபூமி, ஜீவவான, எல்லா ஜீவனுக்குள்ள வரணும். மறுபடியும் நீ கிறிஸ்துக்குள்ள தான். நீ புது சிருஷ்டி. பழவைகள் எல்லாம் ஓய்ந்து போய் தான் சொல்லுது. நன்மார்க்கம் துன்மார்க்கம். நீ உலகத்தான் கிடையாது. நான் உலகத்தார் அல்லாது போல இவர்கள் உலகத்தார் அல்ல சொன்னாரா இல்லையா? யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு நீண்ட ஜெபம் மாட்டாரு. உலகத்தில் தான் இருக்கிற. அவன் வேற, நீ வேற. அவன் ஆதாமுக்குள்ள பிறந்தவன். நீ கிறிஸ்துக்குள் மறுபடியும். அந்த கிறிஸ்து நானே வழிய சத்தியமும் ஜீவனமா இருக்கிறான். ஜீவ வார்த்தை, ஜீவ ரத்தம். தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து நல்லா கான்சியஸாக இருந்து பாரு. ஒரு பிசாசு உன்னை காட்டி கொடுக்காது. ஒரு மனுஷன் உன்னை காட்டி கொடுக்க முடியாது. அதனால உங்களை சபிக்கணும், ஆசீர்வதிக்கணும். திருவிருந்திற்கு என்ன பண்ணா? ஏசு என்ன சொன்னார் மலை உபதேசத்தில்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள்ன்றாரு. ஆதாம் மூலமாக பிறந்தவன் நன்மத்தையும் அறியத்தக்கும் சத்ருவாக தான் இருப்பான். உன் வீட்டாரே உனக்கு யார் வீட்டார்? முதல்ல கணவன் மனைவியாக இருந்தால் உன் கணவன் தான் உனக்கு சத்ரு. மனைவியாக இருந்தால் மனைவி தான் சத்ரு. அதுக்கப்புறம் பிள்ளைங்க ஒரு சத்ரு. மாமியார், மாமனார், நாத்தனார், கொய்ந்தனார், வேலை ஸ்தலத்தில் எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்த நன்மத்தையும் அறியத்தக்கவனாக இருந்தானாக்கா அவன் உள்ளகிற பிசா சும்மா இருக்குமா? சத்ரு வேலையை தான் காட்டியிருப்பான். நீ சத்ரு திருவிருந்து ஏற்றுட்டு நீ சத்ரு வேலையை பார்த்துருந்தீனாக்கா உடனே காட்டி கொடுத்துருவான். பிசாசு சுலபமாக காட்டி கொடுத்து
சத்ரு உன்னை ஐச்சின்னு கொண்டுன்னு இருப்பான். இப்போ ஏசு சொல்கிறார், நான் உங்களுக்கு உங்கள் சத்ருக்களை சிநேகிங்க. என்ன சிநேகம்? உன் சிநேகம் இல்லை, ஏசு சிநேகம். அது ஜீவ சர்ற ஜீவ ரத்தத்தையே குத்துருங்க. கவனி, அழிவுறது இல்லை. அந்த ஜீவ சர்ற ஜீவ ரத்தம் குத்தா அவனுக்குள்ள இருக்கிற சத்ரு ஓடி உனக்குள்ள அவனும் நல்லா இருப்பான், நீ நல்லா இருப்ப. இந்த வேலை செய்யினாக்கா இது மட்டும் இடிக்குது கிறிஸ்தவனுக்கு. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அந்த ஊழிக்காய்ச்சல் எந்த ஊழிக்காய்ச்சல், பேர் விசுவாசி. அதான் தான் சத்ரு காட்டி குத்துக்கு சபையாக அசுத்தாவியாக்குது. இதா இல்லையா சபையில், குடும்பத்தில், விசுவாச குடும்பத்தில். ஏன்னா சத்ருக்களுக்கு நீ ஒரு நன்மை தேவை கொடுக்க, அவன் ஒரு நன்மை தேவை கொடுக்க, உன்னை பிசாசு காட்டி கொடுத்து உன்னை சிலுவில் அஞ்சு சாபத்தில் பாவத்தில் மன தரித்திரத்திலே போயிடுது. அதனால தான் இந்த திருவிருந்து எடுக்கிறவங்களுக்கும் மலை உபதேசத்துக்கும் 100க்கு 100 சம்பந்தம் இருக்குது. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் திருவிருந்தில் ஜீவ ரத்தத்தை ஏற்றுட்ட பிறகு சத்ருக்களை சிநேகம். என்ன இயேசுவின் சிநேகம்? ஏசு என்ன பண்ணாரு? சிநேகத்தை எப்படி காட்டினாரு? ஜீவ இயேசு பரலோகத்தை கொடுக்குற சத்ருக்கு. அங்கே ரோமர்கள் யூதர்கள் சிலுவையில் என்ன பண்ணார்? பிதாவே இவர்களுக்கு திருவிருந்து அங்கேயே காட்டா இருப்பாரு. நம்மள மாதிரி பாவத்தில் சாபத்தில் மரணத்தை தத்து தேர்த்திட்டார், காட்டி கொடுக்கப்பட்டாருப்பா. யூதாசு காட்டி கொடுத்துட்டான். எதுவே சிலுவையில் ரோமர்கள் யூதர்கள் எல்லாம் 3ஆம் நாள் ஒரு பாவத்தை மரணத்தை பாதத்தெல்லாம் ஜெயிச்சு வர்றதுக்கு சத்ருக்களை சிநேகிச்சாரா இல்லையா? இயேசு எப்படி சிநேகம் காட்டினாரு? பிதாவே மணி ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. அந்த ஜீவ ரத்தத்தில் தேவி நீதிட்டு உயிர்த்தெல்லாம் கொடுக்குறாங்க. ரோமர்கள் யூதர்கள் சத்ருக்கள் பகைக்கிறதுக்கு நன்மை செய்யுங்கள், சத்ருக்களை செய்யுங்கள், துன்பப்படுது ஜபம் பண்ணுறாரு. எல்லாம் ஜீவ வார்த்தை தாங்க பேசினாரு. பிதாவையும் இப்படி கையில் ஆவி ஒப்பித்து கைவிட்ட பிதாவும் ஆவி ஒப்பித்து ஜீவனை கொடுக்குறாரு. இங்கே நன்மத்தையும் அறியத்தக்க கனியில் காட்டி கொடுக்கப்பட்டு அங்கே சிலுவையில் அந்த ஜீவ அப்பத்தை தான் கொடுக்குறாரு. அதை தான் இப்போ அப்பம் திராட்சம் நம்ம சாப்பிட போகிறோம். விளைங்கிச்சா விளைங்கலையா? திருவுந்துனா என்னன்னே தெரியாது. நீ திருவுந்து எடுத்துட்டுனாக்கா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அபாத்திரமாய் போதனமானம் பண்ணுகிறவன் இது நிமித்தம் பலவீனர் வியாதி உள்ளவரும் நித்ரை அணிந்திருக்கான்னு பவுல் சொல்கிறாரு. இது கீழே வாஸ்தவ தெரியும். ஆனால் திருவிருந்து எடுத்துட்ட பிறகு அபாத்திரமான நன்மத்தை அறியத்தக்க வாழ்க்கை வாழ மாம்ச சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தைய ஜீவனும் சமாதானம். அதுக்கு என் செய்தி இந்த சேனலில் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேட்கணும். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்க. அந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனாக்கா 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நீங்கள் கேட்கலாம். கிறிஸ்துக்குள்ளே வாங்க. அந்த கிறிஸ்து தேவி நீதிட்டு உடித்ததல். ஆமாம், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும், என்னது தேவி நீதியும், அப்புறம் உடித்த இடையில வாக்குத்த ஆசுவாத ஐஸ்வர்ய சமாதானம் ஜீவப்பம் ஜீவரத்தம். அதை பிதாக்குமார் ஆதாம் முழு ஒரு ஆள் பாய் கூடாமல் கொடுக்க பிசாசு உன்னை காட்டி கொடுக்கவே முடியாது. உன்னை வகை தேடவே இல்லையா? ஆதாம் ஒரு ஆள் பாய் ஜீவனை பறிமுகத்தினால இப்போ பிசாசு உன்னை காட்டி கொடுக்க முடியல. உன்னை பசுத்தாய் தேவதூதர் நீ திருவந்தி ஏற்றதுனால வர விருத்தி அடைந்து வானத்துக்கு சகல அதிகாரம் பரலோகமே வந்துச்சு. இயேசுக்கு 3ஆம் நாள் சிலுவையில் ஏசு நம்ம இவ்வளவாய் உலகத்தில் யூதாசு காட்டி குத்துறான். உடனே பாவத்தின் சம்பளமான நம்மள மாதிரி ஆயிட்டார். மரத்தில் தூக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காக சாபமானார். நம்முடைய அக்கிரமில் ஏற்றுக்கிட்டாரு. இப்போ சிலுவையில் அஞ்சிக்கிட்டு அவர் மலை உபதேசம் தான் கை கொண்டாரு. அங்கே இருக்க எல்லா சத்துருக்களுக்கும் உங்கள் சத்துருக்களை சிநேகிச்சு என்ன குத்தாரு? ஜீவ சரஜவர் இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தத்தை கொடுக்குறாரா இல்லையா? பிதாவே மன்னியும் சொல்லி ஜீவனை குத்தாரா இல்லையாம்மா? ஆதாம்லேருந்து முழு உலகத்தை கொடுக்குறாரு. பிதாவாகிய தேவன் கைவிட்டார் சொல்லி அவர் மேலே கோபம் இல்லை. யூதாசு காட்டு அவர் மேலே பகை கசப்பு காட்டல. அங்கே ரோமர்கள் யூதர்கள் மேலே பகை கசப்பு நன்மை தேமையே காட்டல. அவர் பேசுனதெல்லாம் ஜீவ வார்த்தை. ஜீவ சரி குத்தாரா இல்லையாம்மா? பிதாவாகிய தேவனை குத்தாரு. பிதாவே இப்படி கையில் ஆவி ஒப்பித்து அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை ஒப்பிட்டு ஜீவன், இந்த ஜீவன்ற வார்த்தைகள் ஈட்டியால் அது ஜீவ ரத்தம், அந்த ஜீவ அப்பத்தை கொடுக்குறாரு. 3ஆம் நாள் பாவன்ட்டு மரணம் பாதாளத்தையே ஜெயிக்கிறாரு. அங்கே மரித்த பிறகு கூட ஜீவனே தான் பாதாளம். அங்கேயும் ஜீவனை தான் பேசுகிறேன், மாறவே இல்லை. பாதாளத்து மாறல, அங்கேயும் ஜீவனை பாதாளமே கக்கிச்சவரை. யாரா அவர் புதுசாகிறாரு? ஜீவனே ஆகாத பொருள் உள்ளே போனால் என்ன இது? இந்த வாமிட் பண்ணிடுறோம். ஒரு ஆகாத பொருள் நம்ம சாப்பிட்டுட்டாக்கா சரீரம் அதை அப்செட் பண்ணாது, அதை உடனே வாமிட் பண்ணிது. அந்த மாதிரி பாதாளமே அவர் வாமிட். ஏன்னா ஜீவனை குத்துக்கினே போகிறாரு. அங்கே ஜீவ ரத்தம் குத்துட்டே அங்கே பாதாளத்து போய் அந்த பாதாளமே கக்கிச்சவரை. அப்புறம் பசுத்தாய் சாவுக்கு தேவதை கல்லை போட்டிட்டு வானத்தில் சகல பிஷா உலகத்தையே கொள்ளை. இதுதான் ஏன் திருவிருந்து. ஆமாம், திருவிருந்துனா நீ என்னவோ நினைச்சு. தயவுசெய்து உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம்
கிறிஸ்டின் சேனல் வாட்ஸ்அப்பில் குரூப்லலாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணு. மீடியா மிஷினரியாக இருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. 100% ஜீவமார். உலகத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி செய்தி கேட்டிருக்க வாய்ப்பில்லை ராஜா. இந்த செய்தியை, இந்த சேனலை நீ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டா நிறைய காரியங்கள், நிறைய சத்தியங்களை மிஸ் பண்ணிவிடு. ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்கிறேன். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகள், மனைவி எல்லாருக்கும் இந்த செய்தியை ஷேர் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்தியை கேளுங்க. என் செய்தியை கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. எல்லாம் ஆதாம் கூட தான் பிறந்தாங்க. நன்மை தீமை அறியத்தக்க கணிப்பு ஷாக எடுக்கிறான். நோவா காலத்துல அதுபோல் நடக்குது. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையிட்டிருக்கிறான். அடுத்து இலவசமாக கிறிஸ்துவ மீட்பு கொண்டு அவனை நீதிமா. அந்த கிறிஸ்துவ ஜீவ வச்சது கடி. அந்த ஜீவத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உழுத்து கொடுத்தா. பாவுன்ட்டு மனத்தில் விடி பசுத்தாய் வந்து தேவதூர் இயேசு உயிர்த்தது மாதிரி, தேவதூத கல்லை போட்ட மாதிரி, பாவக்கல், சாபக்கல், மரணக்கல், பாதாள்கள்லாம் நீக்கிட்டு பசுத்தாய் வந்து நானே திராட்சை நீங்கள் ஒருவன் நிர்வாகத்தை நேர்ந்தா நிச்சயம் பரலோகத்தில் இந்த பூமி பரலோகத்தில் போய் சேர்ந்துலாங்க. கோடி ரூபாய் கொடுக்கணும் காணிக்க. அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அப்போ ஏசு என்ன பண்ணாரு? உங்கள் சத்துருக்களே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மலை உபதேசத்தை கை கொள்ளலாம். திருவந்தியத்தை எல்லா விசுவாசிகளும் ஊழியக்காரங்களாம். அவன் அந்த உபதேசத்தை போயின்னா இப்படி ஒரு உபதேசங்க தான் சொல்கிற மாதிரி இருக்குது சபையில். ஏன்னா எங்கே பார்த்தாலும் பகையும் கஷ்டமாக்குறாங்க விசுவாசிங்க. சுயநீதி குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், ஊழியர் வட்டாரத்தில், அரசியல்வாதிங்க வட்டாரத்தில் ஒரே சுயநீதி அநீதமாகுது. என்ன தாமஸ் எப்போ பார்த்தா நான் உங்களுக்கு சொல்லி உங்கள் சத்துக்களை செய்யுங்கள், உங்கள் பகைக்குழுக்கு நன்மை செய்யுங்கள், உங்கள் துன்பப்படுகிற ஜபம், உங்கள் சபிக்குடைய ஆசிர்வதிங்கள், இப்படி ஒரு உபதேசம் தான் பைபிள் கேட்குற மாதிரி இருக்குது. இப்போ அதெல்லாம் யார் கை பாகத்தில் பொண்ணு எடுகளில் பதிக்கப்பட்ட விலையேற்பட்ட வார்த்தைகள். அப்போது சத்ருக்களை சிநேகிக்குதுன்னா உன் சிநேகம் இயேசுவின் சிநேகம் வானது பரலோகத்தே குதிச்சு ஒய்ஞ்சானே சத்ரு ஓய்வான ஓய்வ மாட்டானம்மா. கர்த்தருடைய நாமத்தினாலே போனோம். தேவன் தனக்கு ஆதாம் நம்மளுக்கு கோலியாத்து ஓய்ந்தார். அவன் பகைக்குழுக்கு நன்மை செய்யுங்கள் இருக்குது. என்ன நன்மை? இயேசு ஜீவன் பரலோக ராஜ்யத்தை ஜீவ தேவன் தனக்கு ஆதாம் மூலத்துக்கு தான் அந்த பகஞ்சவனை ஜெயிக்க முடியாது. சத்ருவை சபிக்கிறவர்களை ஆசிர்வதிங்கள். ஆதாம் மூலமாக பார்த்து நன்மை தேவனை சபிச்சுருந்தார். அவன் போயிட்டாரு, குடும்பத்தார், இனத்தார், தேசத்தார். அவனை பற்றி நீ டென்ஷன் ஆகாது. அவன் அப்படி தான் பிறந்துக்கிறான். உள்ள இருக்கிற பிசா சபிக்க தான் செய்யும். ஆமாம், நன்மை தேவையில் இருந்தாலும் தெரிந்தோ தெரியாமலும் அவன் சபிச்சுன்னு தாங்கிறான். ஒருவேளை வெளியே சபிக்கிற மாதிரி உள்ளேயாவது சபிச்சுன்னு இருப்பான். ஏன் பிசா சும்மா இருக்காது. நீ அவனுக்கு ஜீவரத்தை குத்திட்டே இருக்கும் வாய்நாளெல்லாம். அவன் நன்மத்தையும் குத்திட்டே இருக்கான். ஆதாம் மூலம் நீ ஜீவ தேவி நீ தூக்கி வாய்நாளாக ஒவ்வொரு 24 வாரத்தில் வருஷம் 365 நாள் இருக்கணும். அப்போ தான் நீ இந்த திருவிருந்து ஏற்றுறதுக்கே ஒரு அடையாளம். அவன் சும்மா மாதம் திருவிருந்தாக ஏற்றுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் சத்ருவாக இருக்குது நன்மத்தையமாக வாழ்க்கை வாய்ந்தனா எத்தனை திருவிருந்து வச்சாலும் ஒரு அங்கெல்லாம் முன்னேற்றம் வர போகிறது. எடுக்கலாமா? அப்போ இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவி நீதி இயேசு சரி இயேசு ரத்தத்து விளைவு ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவசாரம், ஜீவ வார்த்தை ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இயேசு கிறிஸ்துக்குள்ளாம ஜீவக்கண்ணு, ஜீவகாது, ஜீவ ஆற்று, ஜீவலட்சு கொடுக்குறாரு இயேசு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ ரத்தத்தை கடைசி சொட்டு ரத்தத்தை சென்றாரு. ரோமர்களுக்கு, யூதர்களுக்கு, ஆதாம் முழு உலகத்துக்கு, பிதா குமாருக்கு ஆபியுக்தி ஜீவசார ஜீவ தேவனுக்கு செலுத்து தேவனுக்கு, ஆதாம் முழு ஒரு ஆள் பாய் கூட 3 நாள் பாவத்திலிருந்து மருந்து பாதத்திலிருந்து உலகத்தையே வாங்கினாருங்க. நீ ஒரு 5 சென்ட் நிலத்துக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு காலமெல்லாம் ஓடிங்கிற நீ. ஏசு கிறிஸ்துக்குள்ளாமட்ட வாக்குது. அதுதான் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேட்குறோம். அப்போது திருவிருந்து ஆராதனையில் இப்போ எடுக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரிடத்தில் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, என்னப்போ நானே ஜீவப்பம், அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். போதனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகி புது உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என்ன சொல்றாரு? என்னை நினைவு கூறும்படி இதை செய். அப்பத்தை சாப்பிடும்போது. அப்புறம்
போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகி புது உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம், அந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யும் சொல்லிட்டு அந்த திருவிந்து எடுக்கிற நேரத்தோடு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பிசாசு நினைச்சுங்கிறது இல்லை. ராத்திரி பகலாம் வாய்நாளெல்லாம் நன்மை தீமையே நினைச்சுங்கிறது இல்லை. வாய்நாளெல்லாம் அவரை நினைவு கூறணுங்க. நீ போகிற வழியிலெல்லாம் நீ அவரை நினைத்து, அவர்னா தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து, அதான் அவர்னா அவரையே நினைச்சு மக்களை வெத்துங்கிறது இல்லை. அவரை போல உன் தேவனாயை கத்திரத்தில் முயலத்தில் முழாத மொழிபலத்தில் அன்பு கூறுவாய். அதுக்கு ஒப்பாய் உன்னிடத்தில் என்னன்பு இயேசு நன் பிறனிடத்தில் பரலோகம், பரலோகத்தை நினைக்கிறேன் பிதாக்குவார் பசுத்தாவி, பிறன்னா பூலோகம், என்னென்ன ஜீவ சரஜீவ ரத்தத்தை குத்து நினச்சிக்கினே இருக்கும் காலமெல்லாம். இல்லைன்னா பரலோக பிதாவுக்கும் நன்மை தேவை காரியம், மக்களுக்கும் நன்மை தேவை. அது பிசாசு நினைக்கிறது. வாய்னெல்லாம் காட்டி கொடுத்து திருறது கொண்டதாக்கி தெரிச்சு பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவான். ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சம. வாய்நாளெல்லாம் நினைவு கொள்ளணும் தேவனையும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு. சில பேர் தேவனை நினைப்பாங்க, அது நினைக்கலாம். அவர் காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாது, எப்படி காணாத தேவன் அன்பு கூறுவான்னு ஒன்றியாமல் படிக்கிறோம். தேவனை எல்லாமே நினைக்கலாங்க. அவர் காணாமல் கெடுக்கிறார், நினச்சும் கெடுக்கிறார் இல்லையா. அது கூட மக்களை நினைவு கிறிஸ்து கொடுப்பாரு மக்களுக்கு. புரியுதா இல்லைம்மா? நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக குத்தர இல்லை ஏசு மக்களுக்கு. மத்திய மாட்டில் எங்கே போனோம், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்கள் ஜீவ சர குத்துக்கிட்டே இருக்கிறாரு. பிதாவாகி தேவனு நினைக்கிறாரு. பிதா அவர் ஜீவ சர பிதாவுக்கு ஆதாம் குத்துக்கிட்டே மத்திய மாட்டில் ஒரு பழைய காட்டி கொடுக்கல ஏசு. ஒரு பழைய கைப்பட முடியல, ஒரு வியாதி பிடிக்கல, ஒரு சாப்பை பிடிக்கல, ஒரு தரித்திரம், ஒரு அவன் பிசாசு பிடிக்கவே இல்லை இயேசு. ஆனால் பிசாசெல்லாம் ஓடுது. வியாதி குட்டுக்கணத்தை செவிட்டுக்காசு கொசுவாய் மரித்தவர்கள் உயிர் அடைகிறாங்க. தரித்திரக்கு சூழ்ச்சி 5,000 பேர் பழுகு பெருக்குது. அவர் வார்த்தையின்படி வலையை போட்டாக்கா வலை கிழிந்து போக மீன்கள் வகை கிடைக்குது. நஞ்சிஷா இல்லையாம்மா? லேகோட் பிசாஸ் ஓடுது. ஏன்னா கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு வாய்நாளெல்லாம் கொடுக்குறாரு, இடைவிடாமல் கொடுக்குறாரு. எக்காலத்து கூட சின்ன பாவி பெரிய பாவி மோசமான பாடி எந்த பாவத்தை இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி. ஆமாம், இயேசு சரி இயேசு ரத்தத்துக்கு வேலை வானத்தை குடிச்சாக பரலோகமே இருக்குது. அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து குத்துக்கிட்டே இருக்கிறாரு, இடைவிடாமல் கொடுக்குறாரு, எக்காலத்து கூட சோர்ந்து பாவம் கொடுக்குறாரு. அப்போதான் நீ சரியான திருவிந்து எடுக்கிற. ஆமாம், திருவிந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் நன்மை தேவை சுய நீதி அநீதி உலகத்தான மாதிரிக்காத நன்மை தேவை. அது பிசாசு காட்டி குத்துருவான். காட்டி குத்தி திருடவும் கொள்ளவும் வழிக்கும் வருகிறானே என்று வேறும் நானும் அவைகளுக்கு ஜீவன் அது பருவாய். அதான் ஜோயே ஜீவன். ஏசு ஜீவ வார்த்தை பேச அந்த உலகத்துக்கு வந்தார். பிசாசு நன்மை தேம வார்த்தை, நன்மார்க்கு சுயநீதி அநீதி ஏதேன் தோட்டத்தில். ஏசு அந்த ஜீவனில் தேவநீதி ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸு. அது ஜீவ உலகம், அது பரலோக ராஜ்யம். அது நன்மை தீம உலகம், நன்மை தீம வாழ்க்கை, நன்மை தீம தொழில், நன்மை தீம இறக்கம். நிமித்து பூமி சபிக்கப்பட்டுரும். அது பாவத்தின் சமலம் பாதாளம். அதான் சொல்கிறாரு. அப்போ என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகியால் நீங்கள் இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருவரும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். என்னது? எவன் அபாத்திரமான என்னது உள்ள மாமியார் பகிச்சினே அபாத்திரமான நன்மை தீமை அறியத்தக்கனாந்து குச்சிட்டினாக்கா நீ கர்த்தருடைய சரீரத்துக்கு குற்றமுள்ளவன். நீ நன்மை தீமை அறியத்தக்க நீ அபாத்திர. பாத்திரம்னா கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு தான் பாத்திரமா போஜனமான பண்ணுறது. அப்போ உனக்கு ஜீவன ஐஸ்வர்யத்துக்கு திருவந்து உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அபாத்திரம்னா என்னம்மா? ஏசு ஆதாமியாவில் எப்போ அபாத்திரமாக மாறினாங்க? தேவனுடைய வார்த்தையை மீறி பிசாசு வார்த்தை கேட்டு நன்மார்க்கு துன்மார்க்கத்திலே இந்த திருவந்தாரா நேடக்கூடாது. அபாத்திரமாக போஜனமான பண்ணக்கூடாது. பாத்திரமாக போதுன்னா கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு அகாப்பி அன்பு. ஜனங்களை பார்த்தா உனக்கு அன்பு பொழியணும். பாவி அக்கிரமங்க விட்டே கோபம் கசப்பு வெறுப்பு இருந்தாக்கா அது அபாத்திரம். ஏசு இவ்வளவாய் உலகத்தில். ஆமாம், லேகோன் பிசாசு பார்த்து எவ்வளோ பாவம் செஞ்சிருப்பான். எல்லாரும் அவனை கட்சி கொட்டியிருந்தான். ஆனால் ஏசு அகாப்பி அன்பு போதுப்பா. ஜீவ சர ஜீவரத்தம். சத்ரு உடம்பெல்லாம் சத்ரு 2000 பிசாசு பிச்சுக்குது. சத்ருக்களை சிநேசித்தார லேகோன் பிசாசு பிச்சுவான். உடம்பே உடம்பெல்லாம் 2000 பிசாசு இருக்குதுமா. அவருக்கு என்ன சினேகி தான் சினேகி ஏசு சினேகி ஜீவ சர ஜீவரத்தம். அவன் பேர் தேவனுக்கு ஆதாம்னு அத்தனை பிசாசு ஓடி அவனும் இப்படியில சொத்து புரிஞ்சு வச்சு ஒரு ஊழிக்காரன் ஆகிட்டான். இவரும் நல்லா இருந்தார். புதுசா இல்லையா? மாமியார் சத்துரு, மாமனார் சத்துரு, நாத்தனார் சத்துரு, மூத்தனார் சத்துரு, வேலை ஸ்தலத்தில் சத்துரு, அசல்வாசி சத்துரு,
சுற்றி இருக்க ஜனங்க சத்துரு, சொந்த பந்த சத்துரு, அண்ணன் தம்பி எல்லாம் ஆதாம் வழியாக வந்து சத்துருவா நான் இங்கே வந்து திருவிருந்து ஆராதனையாக ஏற்றுட்டு அப்புறம் அபாத்திரமாவே அதில் வியாதிகளும் பலவீனம் மரணமும் அடையக்கூடாது, அபாத்திரமாகவே இருக்கக்கூடாது. நீ கிறிஸ்துக்குள்ளா இருந்தால் எந்த விதம் உனக்கும் லாபம், குடும்பத்துக்கு லாபம், போற நீ உலகத்துக்கே ஒளி மாடி பூமிக்கே உப்பு. ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களுக்கு பிரியமாவில் கடைசி நாள் ஈவில் நீங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார். அப்போ பாரு, இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கத்துடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கத்துடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தான் சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கத்துடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். அபாத்திரமாக போஜனமானம் பண்ணால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி நம்ம பண்ணுறான். அபாத்திரமாக போஜனம் பண்ணால் உன்னித்து பூமி ஏவாளும் ஆதாம் என்னம்மா பண்ணாங்க? அபாத்திரமாக நன்மத்தை மறியத்தக்க கனி புசினால ஆக்கினி தீர்ப்பு ஆக்கினி வச்சா இல்லையா? ஆமாம். இப்போ ஏன் சிஎம்சியில் எல்லாரும் போய் வியாதிஸ்வரம் பலவீனம் என்னது இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாக இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்தார். நித்திரைனா மரணமும் அடைஞ்சிட்டாங்களாம் அபாத்திரமாக போஜனம் பண்ணி. இங்கே பாரு, இது திருவிருந்து அபாத்திரமாக ஏற்றாலும் சரி, மனுஷனே அபாத்திரமாக தான் சாப்பிட்றான். ஏதேன் தோட்டத்தில் அபாத்திரமாகி நன்மத்தையும் அறியத்தக்க கனி புஷிக்குனாலே சாகவே வியாதி வந்துச்சா, பலவீனம் வந்துச்சா, எத்தனை பலவீனக்குது மனுஷனுக்கு. இப்போது சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் போய் பாரு, ஏகப்பட்ட வியாதி. நானே அந்த சிஎம்சிக்கு போய் தான் ரசிக்கப்பட்டேன். அப்போது ஏன் அபாத்திரமாக நல்லா கோடி கோடியாக பணம் நல்லா மினரல் வாட்டராக தான் குடிக்கிறான். இந்த பக்கம் வடநாட்டில் இருந்தாலும் வரான், நம்ம கோடீஸ்வரலாம் வரான் அந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு. ஏன் நன்மத்தையும் அறியத்தக்கணும் அபாத்திரமாக்குறான். என்னதான் ஆகாது, அப்படியே பிரியாணியும் நல்ல உயர் ரக சாப்பாடு உன்னித்து பூமி நன்மத்தையும் அறியத்தக்க அபாத்திரம் இருக்கிறனால வியாதியும் பலவீனமும் மரணமும் வந்தது. அது பொதுவாக அபாத்திரம். என் மனுஷன் என் தாய் என்னை பாவத்தில் துர்குணத்தில் உருவானேன். ரோமர் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றதுனால இப்போ ஏசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அதுக்கப்புறம் ஒரு அபாத்திரமாக்குது. அதுக்கப்புறம் என்னது, சத்தியத்தை நல்லா தெரிஞ்சுன்னு அபாத்திரமாக போனால் அதே கடிகள் அடிக்கப்படுமா. அந்த உலகத்தான் பட்ட வியாதி மனம் அது அதிகமாக இருக்குமா. அதுதான் அபாத்திரமாக இருக்கிறாத. அதுதான் இந்த திருவந்திரமும் ரொம்ப பயபக்தியோடு இந்த ஊழியக்காரங்க நடத்துறாங்க. கேள்விப்பட்டிருக்கிறேன் நீ. இப்படி சில சபையிலெல்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் மன்னிச்சிடுங்க, அன்பு கொந்துருங்க, எல்லாம் கருத்தாவான். எதுக்கு சொல்கிறாங்கன்னா, ஏன் அவன் உலகத்தானுக்கு சில எஜமானுடைய சித்தத்தை அறியாதுன்னு சில அடிகள் அடி எல்லா சித்தத்தை அறிஞ்சு அநேக அடிகள் வேணா ரொம்ப பாதிக்கப்படுறது. எதுக்கு? இந்த சத்தியத்தை எல்லாம் தெரிஞ்சு ஏசு ஏற்று ஞானசாமி திருவந்தல் எல்லாம் திருப்பி அபாத்திரமா இருந்துட்டுனாக்கா இங்கே பாரு அநேக வியாதி. அவனை உலகத்தான கூட உனக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குன்ட்டார் ஏசு சொல்கிறார் லூக்கால. தெரியாதுன்னு செய்யணும் சில அடி, எல்லா சத்தி தெரிஞ்சது சரி அநேக அடின்னா அதை விட பெரிய அடின்றாரு. அதுதான் சொல்லுது, திருவந்தெடுக்கு முன்னாடி நீ கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும், அபாத்திரமாக எடுக்கக்கூடாது, பாத்திரமாக எடுக்கணும். ஆக சில அடியும் அநேக அடி, சில அடியும் வேணால் அநேக அடி. நான் நல்லா இருக்குன்னு விரும்புகிறேன் ஆண்டவரே. கிறிஸ்துக்குள் வந்துடுறேன், ஜீவசாரி சபிக்குள் ஆசிரிக்கிறேன், பகைக்குள் நன்மை செய்கிறேன், சத்துரு கிறிஸ்துவ தேவனுக்கு தான் ஆதாலும் முழுவதும் இவரை டாப்பு. நீ ஆஸ்வதிக்கப்பட்ட உன்னித்து பூமி ஆஸ்வதிக்கப்பட்டிருக்க. நீ உலகத்துக்கு வழியாக பூமிக்கு உப்பாக இருப்பா, குடும்பத்துக்கு மாற்றம் தேசத்துக்கு. அப்போ பாத்திரமா போஜமான இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீன வியாதி உள்ளவர்களாக இருக்கிறார், அநேகர் நித்திரம் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். நாம் நியாயம் தீர்க்கும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகியால் என் சகோதரரே, நீங்கள் போஜனமானம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஜமலம்மா, அதனால் அபாத்திரமா எடுத்துடாதே, புரியுதா? அதுக்காக ஆண்டவர் உடனே கிறிஸ்துக்குள் வந்து ஏசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அதுக்காக டிஸ்கரேஜ் ஆகிடாத. எவ்வளோ அபாத்திரமாக போனால் உடனே கிறிஸ்துக்குள்ளே வந்துரு. ஏசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி. இப்போ அபாத்திரமாக போயிட்டோமா, வியாதியும் பலவீனம் நித்திரையும் பிசாசு கொண்டு வரதுக்குள்ளே என்ன பண்ணிடணும், டக்குன்னு கிறிஸ்துக்குள் வந்து அகாப்பி அனுப்பு காட்டிடணும். சபிக்கணும் பக்கத்து நிந்திக்கலாம். நாளும் போயுதுமா மாத கணக்கில் திருவந்து வர வெளியும் பகையும் கஷ்டமாக இருக்கும். வீட்டாருக்கு, குடும்பத்தாருக்கு, தேசத்தாருக்கு, உலகத்தாருக்கு. புரியுதா புரியலையா? அப்போது உலகத்தான் சில அடிக்கப்படுறான்.
இயேசு ஏற்று ஞான சத்தியத்தெல்லாம் அணிஞ்சடிக்கிறோம். அநேக அடிகள் அடிக்கப்படுறான். சில அடியும் வேணாம், அநேக அடியும் வேணாம். சில அடிக்கிறவனுக்கும் இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுற்றி இயேசு ஏற்று ஞானத்தை திருவந்திர பங்கு திருப்பி அப்போ அதுவும் இயேசு ரத்தம் தேவன் தனக்கு கொடுக்குறது மீண்டுமா கிறிஸ்துக்குள்ள. ஆக மொத்தத்தில் கிறிஸ்துக்குள்ளே இரு. பிசாசு வகையத்தை காட்டி கொடுத்து உன்னை அநேக அடி அடிக்கூடாது. பலவீனம் வியாதி நித்திரையும் வந்துடக்கூடாது. உனக்கு அற்பாயசில் போயிடக்கூடாது மிஷிமா. புரியலையா? அப்போ ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவர்களாகி இலவசமாக இருக்கிற கிறிஸ்துவேசுல மீட்பை கொண்டு நீ கிறிஸ்துவேசுக்குள்ளே இருந்தால் தான் இந்த திருவிருந்து ஆசீர்வாதமான திருவிருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இந்த திருவிருந்தை ஆசரிக்க போகிறோம். அதை கூட சோத்திரம் சோத்திராண்டவரே சோத்திரம். அபாத்திரமாய் போதமான பண்ணாதபடிக்கு கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்கள். இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள். எக்காலத்தை வெளிப்படுத்துங்கள். சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்கள். வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்துங்கள். இடைவிடாமல் இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாத்திரம் மண்ண என்ன பண்றான்? அது ஒரு கம்ப சோஸ்திரம் கிடையாது. அப்படியே பல்ல கட்சின்னு கிறிஸ்து தேவ நீதிட்டு உயிர்த்தல் தேவன் தனக்கு ஆதாம் மூணு வருஷத்துக்கு உடனே நீ பாதுகாக்கப்படுவாய். புரியுதா? உன்னை பலவீனமும் வியாதி நித்திரையும் வந்துடாது. உனக்கு விலைச்சா வழி இல்லையம்மா. நீ அதை செய்ய விருப்பம் இல்லாத காலமெல்லாம் பகை கசுப்பு நன்மை தீமையிலே இருந்துனாக்கா வகை மேலே வகை கட்சி பிசாசு வியாதியும் பலவீனம் குத்து பிரச்சனை ஆக்கிறான். அதனால தான் ஆதாம் நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவனில் வார்த்தை நிலைத்திரு தான் திருவிருந்து. அப்பமோ திராட்சை ரசமோ. ஆமாம், இது அப்படி அப்பம், இது திராட்சை ரசம். சோத்திரம் சோத்திரம். அப்பமும் திராட்சை ரசமும். இந்த அப்பம் இயேசு சரீரத்துக்கு அடையாளம். இது ஜீவப்பம். இந்த திராட்சை ரசம் இது இயேசு ரத்தத்துக்கு அடையாளம். அவர் என்ன அப்பம் கொடுக்குறாரு? ஜீவ அப்பம் கொடுக்குறாரு. இந்த அப்பத்தில் ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லட்சி, ஜீவ கிட்னி எல்லாம் இருக்குது. இந்த சரீரம் நன்மத்தையும் சரி காட்டி கொடுக்கப்பட்டது ஆதாம் வியாபாரவையா நன்மத்தையும் அறியத்தக்க சரீரத்துக்கு இந்த ஜீவ அப்பம், ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லட்ச குடிக்கிறோம். அதை தேவன் தனக்கு ஆதாம் மூடு வளர்த்து கொடுக்கும்போது வியாதியிலிருந்து விடலை, சாபத்திலிருந்து மரணது. இது ஜீவ ரத்தம். நம்ம நன்மத்தையும் ரத்தத்தை குச்சிருக்கிறோம். அதனால் இது என்ன ரத்தம்? ஜீவ ரத்தம். நன்மத்தேம ரத்தத்தில் சாபம், தரித்திரம், அவமானம், வெக்கம், சாவு இருக்குது, மரணம் இருக்குது. இது ஜீவ ரத்தம். உயிர்த்தலும் ஜீவனம். இப்போ அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பானம் பண்ண போகிறோம். ஜம்மனும் பசுதி பிதாவே இந்த அருமையான நாளில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பசுதி பிதாவே இந்த அருமையான வேலையில் கத்தாவே சோத்திரம். அவர் காட்டி கொடுக்கிற அன்று ராத்திரி அப்பத்தை எடுத்து பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொன்னார். சோத்திரம் 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 சோத்திரம். நானே ஜீவ அப்பம். இந்த அப்பம் இயேசு சரீரம். இது ஜீவ அப்பம். இது நன்மத்தையும் அப்பம் கிடையாது. இது ஜீவ அப்பம். இது ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி. இதை புஷித்து பிதா குமார் பசுத்தாவிக்கு செலுத்து. ஆதாம் முழு உலகத்துக்கு செலுத்து. கிறிஸ்துவுக்குள்ளே இரு. இந்த அப்பத்தை புஷித்து சோத்திரம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். ஏசப்பா உங்களுடைய ஜீவ அப்பத்துக்காக நன்றி. என் நன்மத்தேம சரீரத்துக்காக உங்களுடைய ஜீவ சரீரம் கொடுத்தீரே, அதுக்காக கோடாடு கூடி உச்சந்திருந்து உள்ளங்கால் வரைக்கும் உன் ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்டியெல்லாம் புஷிக்கிறாண்டவரே. கோடா கூடிய புஷிக்கிறாண்டவரே. சாப பாவம் மரண தத்திரம் ஓடட்டுங்க தாவே. இந்த ஜீவ அப்பத்தை புஷிக்கிறேன். சோத்திரம் 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 சோத்திரம். நானே ஜீவப்பன். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உச்சந்திலிருந்து உள்ளங்காரன் ஜீவனா மாறட்டுங்க தாவே. கோடா கூடி ஜீவ சரீரம் பிதாகுமார் பசுத்தாவி செலுத்துறோம். ஆதாம் முழு உலகத்து பாத்திரமா மாறுறாண்டவரே. நன்மத்தேம சரீரத்தில் இருந்தால் ஜீவ சரீர ஜீவ ரத்தத்தை கோடா கூடியா பிதாகுமார் பசுத்தாவிக்கும் ஆதாம் முழு உலகத்தை கொடுக்குறாண்டவரே. கோடா ஜீவ கண்ணு கொடுக்க, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ் எல்லாம் ஜீவன் கோடா கூடி ஜீவ சர்ற ஜீவ ரத்தம் பிதாக்குமார் ஆதம் முடிக்கு வாய்நாள்லாம் கொடுக்க இடைவிடாமல் இருக்காது. கோடா குத்திக்கிட்டே இருங்க தாவே.
இடைவிடாமல் ஏக்கால் பசுத்தை அலையலையா என்ற கூட்டுக்கட்டு தட்ட செவிட்டுக்காக இருக்கட்டும். ஆற்று லங்ஸ் கிட்னி எல்லாம் ஜீவனாக மாறட்டுக்கத்தாகும். தழும்புகளாக சுகமாக்குறோம். சதை எலும்பு கதை மூளை எல்லாம் ஜீவ உலகம் ஜீவ சர்ற ஜீவரத்தம் பிதாகுமார் பசுத்தாக்கி செலுத்துகிறோம். ஆதாம் முழு வாய்நாளாம் செலுத்துகிற தாவே ஜீவ சுவாசத்தை ஜீவாத்மாவாகி ஜீவத்துகளே வச்சீரே. அந்த ஜீவ சர்ற ஜீவத்தை மீண்டும் வாங்கி கொடுத்தீர். அதற்காய் கோடா கூடி நன்றி ஆண்டவரே. வாய்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்க சபிக்குள்ள ஆசிரிக்க பகைக்குள் நன்மை சத்துக்களை ஜீவ சர ஜீவ வாய்நாள கோடா கூடி கொடுக்க இந்த ஜீவப்பத்தை புஷித்து கொடுத்துக்க கோடா கூடி நன்றி தோத்திரம் பண்ணோம். சோத்ராம் சத்தமா சொல் சோத்ரம் சோத்ராம் 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 பிரைஸ்லார் பிரைஸ்லார் பிரைஸ்லார். அந்தபடி அவர் பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகி புது உடன்படிக்கையாக இருக்கிறது. என்னது இந்த ரத்தம்? ஜீவ ரத்தம். சிலுவில இவ்வளவு பிதாவே இவர்கள் மன்னியும் என்று சொல்லி ஜீவ ரத்தம் இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இந்த ஜீவ ரத்தத்தை இப்போ பானம் பண்ணணும். என்ன ரத்தம்? ஜீவ ரத்தம். நம்ம சரீரத்தில் நன்மை தேம ரத்தம், அப்பா அம்மா வழியாக வந்த ரத்தம். அதில் தான் சாபங்குது, மரணங்குது, வியாதிக்குது, பலிவினங்குது, உடம்புலாம் பலிவினம். இப்போ ஜீவ ரத்தம் 6 லிட்டர் ஜீவ ரத்தம் கொடுக்குறாரு. ஆண்டவரே இந்த ரத்தத்தை எனக்காய் சிந்தக்கூடிய இயேசு ரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கணும். அப்பதான் சகல பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தை தரித்திரத்தை வியாதியில் நீக்கி சுத்திகரிக்கிறோம். மீண்டுமா நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு சிலுவையில். அந்த ஜீவ சர்ற ஜீவ ரத்தத்தை குத்துக்கிறாரு. அந்த தேவி நீதி தூவித ஜீவ சர்ற ஜீவ ரத்தத்தை கொடுத்தீரே. அதற்காய் கோடாடு கோடி நன்றி ஆண்டு. இந்த ஜீவ ரத்தத்தை பானம் பண்ணுறேன். அதை பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்துக்கு ஜீவ ரத்தத்தை கோடாகு வாய்நாளெல்லாம் கொடுக்குறேன். இடைவிடாம கூட கோடா கோடி ஜீவ ரத்தத்தை கொடுத்ததா தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அந்த இயேசு ரத்தத்தை சகல பாவம் நீக்கி சுத்திக்கிட்டு பசுத்தாய் ஓட்டப்படுக்கத்தாவே நான் ஜீவனுள்ள தேவடைய ஆலயமாய் மாறும்படி இந்த ஜீவ ரத்தத்தை கொடுத்தீரே. அதற்காய் கோடாடு கோடி நன்றி. இந்த ஜீவ ரத்தத்துக்காக கத்திரி சோத்திரம் பண்ணுவோம். சோத்திர 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 கோடா கோடி சோத்திர ஆண்டு ஜீவ ரத்தத்தை பானம் பண்ற கத்தாவே சோத்திர 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 சோத்திர. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் பண்ணோம். ஆதாமுக்குள் பிறந்த நாம் கிறிஸ்துக்குள் மறுபடியும் வந்துட்டோம். ஜீவ அப்பத்தை கொடுத்துட்டாரு, ஜீவ ரத்தத்தை கொடுத்துட்டாரு. இப்போ தேவி நீதிட்டு உயிர்த்தல் கொடுத்துட்டாரு. இதை பிதாகுமார் பசுத்தாய்க்கு செலுத்திட்டோம். ஆதாம் முழு உலக சொல்லிட்டோம். இப்போ அசுத்தாய் போனமா போகக்கூடாதா? பாவன்ட்டு மண்ண போகக்கூடாது. போ தேவி நீதிட்டு உயிர் தேவதூர்களாம் வந்துடுவாங்க. இப்போ நானே திராட்சை செடி நீ கொடி, ஒருவன் எண்ணிலும் என் வார்த்தைகள் அவன் நிலைத்துதான் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை வச்சுக்கிட்டு அந்த இயேசுக்கு சாப்பிட்ட வாக்குத்தத்தை வச்சுக்கிட்டு பிதாகுமார் பசுவாக்க ஆதாம் கான்சியஸாகவே இரு. எப்படி நன்மத்தையும் அப்பத்தை சாப்பிட்டு நன்மத்தையும் அப்ப தேவன் தனக்கு கொடுத்து அபாத்திரமா போய் வாய்நாள்லாம் பாவத்தில் சாப்பிட்ற மாதிரி தத்து பிசாசு வியாதி வருவது தத்துலேயே பிசாசு காட்டி கொடுத்துனே அந்த காலமெல்லாம். இப்போ இயேசு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை குடிச்சிட்ட வாய்நாளெல்லாம் பசுத்தாய் தேவதை தான் ஒன்று வந்து ஆஸ்வதிக்கணும். பிசாசு பசுத்தாய் காட்டி கொடுக்கணும். தேவனால ஒன்று காட்டி கொடுக்கும். நீ தேவனால் ஆஸ்வதிக்கப்படும். பிசாசால் கட்டு பிசாசால் அடிஞ்சு போகக்கூடாது. பசுத்தாய் தேவதூரெல்லாம் உன்னை வந்து சந்தித்து உன்னை வாய்த்தணும். அதுக்கு கிறிஸ்து அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கேன். அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை ஜீவ சொல்ற ஜீவ ஆற்று ஜீவன இயேசு சாமட்ட வாக்கு தத்துவத்தை பிதாகுமார் பசுத்தாய்க்கு செலுத்து. ஆதாம் முழு வாய்நாளெல்லாம் செலுத்து. எந்த நாட்டுக்கு போ, எந்த தேசத்துக்கு, எந்த கிராமத்துக்கு போ, ஜீவ சொல்ற ஜீவ நீ பூமிக்கே உப்பு, உலகத்துக்கே ஒலி, ஜீவ ஒலி, ஜீவ உப்பு. இயேசு சாமட்ட வாக்கு தத்துவம் பிதாகுமார் ஆதாம் வாய்நாளெல்லாம் பாத்திரமாறு. அடுத்த திருவிருந்து எடுக்கும் போது ஆசீர்வதி இந்த மாசம் அந்த அடுத்த ஆசீர்வாதம் வர விருத்தி ஈசாக்கு வர விருத்தி மகாபிரிவினர் ஆபிரகாம் சார் அவங்கள பைதட்டு ஆட்டுக்குடி நீதிமான பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாடு அந்த ஆட்டு உலகத்தின் தேவாட்டுக்குடி ஜீவாட்டுக்குடி ஜீவ சர ஜீவரத்தம் ஜம்மலமா பசு பிதாவே இந்த அருமையான வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நடிச்சது. இன்னும் அப்போ இருக்குது, திராட்சை இருக்குது. முழு உலகத்தில் 816 கோடிக்கு அதிகமான பேர் நன்மத்தையும் அறியத்தக்க சாப்பிட்டு உலகமெல்லாம் பலவீனம் வியாதியும் மரணமும் கிரியை செய்து பிசாசு காட்டி கொடுத்துங்கிறான். ஜனங்கள் ஆதாம் வியாபார வழியா அவங்களுக்கெல்லாம் போய் இந்த ஜீவ அப்பத்தை கொடுக்கணும், இந்த ஜீவ ரத்தத்தை கொடுக்கணும். நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசபை திருவதில் போன நீ உலகத்துக்கு போனோம். போய் ஜீவ சர தேவன் தனக்கு ஆதாம் அசுத்த பசுத்தாயிரம் கிராமங்களுக்கு குடும்பத்தாருக்கு இடத்தாருக்கு தேசாரு எல்லாரும் இயேசு ஜீவன் பரிபடுத்தின பிதா ஆதாம் முழுவதுக்கு போனோம். ஏசு மத்திய மாட்டுக்கால எங்கு சுற்றி பிசாசின் வல்லமையில் அகப்படியா நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சர ஜீவத்தை கூட்டுக்கணி தருகிறாரு. பிசாஸ் லேகோன் பிசாஸ் பெரும்பாடு உள்ள ஸ்திதி அந்த ஜீவ சர ஜீவ தேவனி தேவனுக்கு தனக்கு ஆதாம் அசுத்த பசுத்தா இருக்கிறாரு.
இந்த அப்பத்தை புடிச்சிட்டா ஒரு வேலை இருக்குது உனக்கு. அந்த ஜீவ அப்பத்தை தேவனுக்கு ஆதாம் வாய்நாள்லாம் கொடுக்கணும். குடும்பத்துக்கு பட்டணத்துக்கு தேசத்துக்கு கொடுத்து அசுத்தாயத்து பசுத்தாய் குடும்பத்துக்கு பட்டணத்துக்கு தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். புரியுதா? திருப்பி நன்மை தேமை சாப்பிட்டா அநேக அடி தான் உனக்கு. அபாத்திரம் ஆயிட்டுனாக்கா பலவீனம் வியாதினும் மரணமும் சந்திக்கணும் போடப்பட்டுக்குது. ஆனால் பாத்திரமார் கூடுமானார் ஒரு வேலை தப்பு செய்யணும் உடனே இயேசு ரத்தத்தால் திருப்பி கிறிஸ்துக்குள் வந்துரு. அப்படியே வீழ்ந்து கிடக்காது காலம் நேரமாக மணிக்கணக்கா. அதனால தான் கிறிஸ்து சிந்தையை உங்களுக்கு ஒலி கேட்கறதுன்னு சொல்ல போகுது. கத்தாவே இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துங்க. கத்தாவே இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அபாத்திரமாய் போயிட்டாங்க. உங்கள் பிள்ளைங்கள்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்தாங்க, நன்மத்தை மரியத்தக்க கனியில் இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்க பேர் சொல்லி கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க, இடைவிடாமல் கொடுங்க, எக்காலத்துக்கு கொடுங்க, சோர்ந்து போகாமல் கொடுங்க. பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தரித்திரத்துக்கு உலகத்துக்கு ஒல்லியாருங்க, பூமிக்கு உப்பாருங்க. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுங்க, இடைவிடாமல் கொடுங்க, எக்காலத்துக்கு கொடுங்க, சோர்ந்து போகாமல் கொடுங்க. இயேசு ஆமன்ற வாக்கு தத்துவமே ஜீவ சர ஜீவ ஆதி அமிழ்பில் இயேசு பரலோக ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ ஐஸ்வர்யம். அந்த பிதா ஆதாம் தரித்திரம் அசுத்தாவில ஒரு பசுத்தாய் வந்து தேவதெல்லாம் வந்து நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. கத்தாவே இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்க. கத்தாவே ஒரு மாபெரும் ஏப்பிலை கொண்டு வரும்படி ஜெபி. உலகெங்கும் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு இயேசு ஜீவ சர ஜீவனத்தை அவன் இலக்கத்தை பிதா ஆதாம் வாய்நாள்லாம் கூட இடைவெளிக்கும் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா முழு உலகத்துக்கும் ஆதாமுக்குள்ள பிறந்த நன்மத்தையுமே சரீரம் நன்மத்தையுமே ரத்தத்தை தேவதர் காட்டி கொடு. சாபத்தில் பாவத்தில் மனது தரித்திரத்துக்குள்ள இயேசு ஜீவ சர ஜீவனத்தை தேவ நீ தூவித்தையில் எங்கள் கிராமங்கள் பட்டண தேசம் சொந்த பந்தம் ஏரியாவில் இருக்க ஜனங்க பிதா எங்கள் சபை நம்ம சபை என்ன சபை குளோபல் சர்ச் வானம் கூற பூமி பாதி எங்கே போனால் ஆதாமுக்குள்ள பிறந்த நன்மத்தை மாதிரி தேவன் கொடுத்தா சுத்தாவில் பிசாசு மேலே சிக்கி தவிக்கிறான். இயேசு ஜீவ சர ஜீவ ரத்தத்தை 816 கோடிக்கு அதிகமான முழு உலக ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, சோழவர், வட தமிழ்நாடு, இந்திய தேசம் இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை பிதாக்கும் ஆதாம் முழுவதுக்கு கொடுக்க அசுத்தாயுத்தத்தை பசுத்தாயிருக்க தேவதூரெல்லாம் பண்ணி மாபரியப்படி கொண்டு வரும்படி கோடாகோடி ஜீவசர் கோடாகோடி ஜீவரத்தை தேவனி தூவித்தையில் மாம்சமானி அவருக்கு கிராமங்களுக்கு பட்டண தேசத்துக்கு பிதா ஆதாம் முழுவதுக்கு அசுத்தாயில துருதி பசுத்தாய் அலையிலையா கிராமத்தோர் பட்டணம் அலையிலையா கட்டவித்து கத்தா தேவதூர் பூமி எங்கள் கிராமத்தோர் பட்டணத்தோர் அச்சைவாட்டம் கத்தாவே. கிறிஸ்து உங்களுக்குள்ளே நீ உலகத்துக்குள் பூமிக்கு உப்பின்படி ஏசு எங்கும் சுற்றி தெரிந்த பிசாசின் வல்லவில் ஆக்கப்படி யாவர்களும் நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காய் ஜீவசர் தேவன் தரகு அசுத்த பசுத்த பிசான் வல்லவனாக அவர் வெளியிலாக்கிறது போல இயேசு ஜீவன் பரிவுத தேவன் தரகு ஆதம் வாய்நாளாக கொடுக்க அசுத்தாயத்தோடு பசுத்தாய தேவதர்களை பணிவிட செய்யட்டா. பரலோக ராஜ் இந்த பூமியில சாபிக்கப்பட்டிருக்கா. 2வது உலகம் ஆயத்தப்பட்டிருக்கா. இந்த செய்தி கேட்குற ஊரை அப்படியே பயன்படுத்தி ஆசிர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் செய்யும். எல்லா ஜபத்து கேட்டு எல்லா விண்ணப்பத்தை கேட்டு வேலை கேட்டு நீ அப்படியே செய்யிருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜபலையும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் எங்கள் சபையினர் ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகளுக்கு ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் சேனல் துளசிராம் தாமஸ் இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கடைசி நாள் ஏப்பில் பங்கு பெற என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. என் செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்களில் இன்னும் ஏராளம் 100க்கு 100 ஜீவமாக இருக்கும். உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதை நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வுகள். கிறிஸ்துக்குள்ளே நிலைத்தீங்க. ஜீவ விசத்துக்கு நீங்கள் தேவன் தனக்கு ஆதாம் இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்தத்தை தேவனி தூவித்தையில் பிதாவுக்கு ஆதாம் வாய்நாள்லாம் கொடுக்க பிசாசான உங்களை காட்டி கொடுக்கவே முடியும். உங்களை எதிராலே பிசா எவனையும் வகை தேடி சுற்றி இருக்கிறான். வகை தேடி சுற்றி தெரிந்து உன்னை அழிக்கவும் கொள்ளவும் முடியாது. பசுத்தாய் தேவதூதரெல்லாம் சந்தித்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வர வீழ்த்தி என் மகிமையும் கனவு புகழ்ச்சிக்கு நிச்சயம் பரலோகராஜ் இந்த பூமி பரலோகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், இதை மட்டுமாய் தேவன் உங்களோடு கூட பேசியிருந்தார். பசுத்தாவி உங்களோடு கூட இடைப்பட்டார். இந்த சத்தியத்தை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்பியிருந்தால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி 5/12/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்களை பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.